திருக்குறள் அதிகாரம் 95. மருந்து. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம், பித்தம், சிலேட்டுமம் என்னும் 3ஆம் ஒருவனின் உணவாலும் செயலாலும் அவற்றுக்கு ஒத்து இல்லாது மிகுந்தோ குறைந்தோ இருந்தால் நோய் உண்டாகும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒருவன் முதலில் உண்டது சீரணமாகிவிட்டதை நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்புக்க மருந்து என்று ஒன்று வேண்டியது இல்லை. அற்றால் அறவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிதைக்கும் 6. முன்பு உண்டது சீரணமாகிவிட்டது தெரிந்தால் அடுத்து உண்பதை தேவையான அளவு அறிந்து உண்க. அப்படி அளவாக உண்பதே இந்த உடம்பை பெற்றவன் அதை நெடுங்காலம் கொண்டு செல்லும் வழி. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. முன்பு உண்டது சீரணமாகிவிட்டதை அறிந்து நன்கு பசிக்கும் போது உடம்பிற்கும் காலத்திற்கும் ஒவ்வாத உணவினை விலக்கி வேண்டியவற்றை உண்க. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. ஒருவன் உடம்பிற்கு ஒவ்வாத உணவுகளை விலக்கி உண்டால் அவன் உயிர்க்கு நோயால் வரும் துன்பம் இல்லை. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய். குறைவாக உண்பதே நல்லது என்று அறிந்து உண்பவனிடம் இன்பம் விலகாமல் இருப்பது போல் மிக அதிகமாக விழுங்குபவனிடம் நோய் விலகாமல் இருக்கும். தீயள வன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும். தன் வயிற்று பசி அளவு தெரியாமல் மிக அதிகமாக உண்டால் அவன் உடம்பில் நோய்கள் அளவு இல்லாமல் வளரும். நோய் நாடி நோய்முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயே இன்னது என்று அறிந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதில் தவறு வந்துவிடாமல் மருத்துவர் செயல்பட வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். மருத்துவ நூலை நன்கு கற்ற மருத்துவர் நோயாளியின் நோயை போக்க முயலும்போது நோயாளியின் வயது, அந்நோய் வந்திருக்கும் காலம், நோயை போக்க தனக்கு தேவையாகும் காலம் ஆகியவற்றை எண்ணிச் செயல்பட வேண்டும். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழைச் செல்வானென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி, மருத்துவர், மருந்து, அதை தயாரிப்பவர் என மருந்து 4 வகைப்படும்.